சேனல் டெய்லியும் ஒரு ரூ. 5000 ஏர்ன் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான ஏர்னிங் அப்ளிகேஷன் கேட்டிருந்தீங்க. அந்த அப்ளிகேஷனை தான் இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கோம். இந்த அப்ளிகேஷனோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா 91. இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி தான் நான் டெய்லியுமே மணி ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். அப்படி விருப்பம் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடலாம். இதை எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் அப்படின்றத மட்டும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லித்தரேன். இந்த அப்ளிகேஷன் முழுக்க பார்த்திங்க அப்படின்னா எஜுகேஷனல் பர்பஸ் தான். இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இதெல்லாம் கிடையாது, சரிங்களா? இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆப் தான். எல்லாருக்கும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியும். சில பேருக்கு யூஸ் பண்ண தெரியல அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ, சரிங்களா? இப்போ நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்கை அங்கே கொடுத்துருப்பேன். இப்போ ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்பர் போட்டுக்குங்க. 2வது பாஸ்வேர்டு கொடுத்துக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கன்ஃபர்மேஷன் பாஸ்வேர்டு கொடுத்துக்குங்க. அடுத்து கீழே பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஐ அக்ரி அப்படின்னு இருக்கும். கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆயிரும். ஒன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு அப்படின்னா லாகின் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ நான் பார்த்திங்க அப்படின்னா லாகின் பண்ணிக்கிறேன். என்னோடய அக்கௌண்ட்டை இப்போ பார்த்திங்க அப்படின்னா லாகின் பண்ணிட்டேன். இப்போது இங்கே லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கேம் இருக்கும், சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸு உங்களோட அமௌண்ட் எல்லாமே இருக்கும். இதில் எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வின்கோ அப்படின்றத சூஸ் பண்ணணும். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம அமௌண்ட்டு டெபாசிட் பண்ணணும், சரிங்களா? இப்போ டெபாசிட் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு நிறையா விதமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல 91 கிளப் அப்படின்ற விஐபி பேங்க்னு ஒன்று இருக்கும். இதில் மினிமம் பார்த்திங்க அப்படின்னா 5K நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்த்திங்க அப்படின்னா டெபாசிட் பண்ணியிருக்கணும். ஏன்னா கேம் ப்ளே பண்ணுறது இப்படி தான் பண்ண முடியும், சரிங்களா? நீங்கள் இந்த இடத்துல டெபாசிட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கீழே உங்களுக்கு இது காட்டும். இங்கே போய்ட்டு டெபாசிட் அப்படின்றத கொடுத்துட்டு நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஒன்ஸ் நீங்கள் டெபாசிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டு இந்த மாதிரி அமௌண்ட் வந்துடும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஹோம் பட்டன் இருக்கா? இந்த ஹோம் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க, சரிங்களா? கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல லாட்ரி அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல வின்கோ அப்படின்னு இருக்கும். இந்த வின்கோவை செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு 1 மினிட் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிங்க. நம்ம எப்போ ப்ளே பண்ணாலும் சரி இந்த வின்கோவில் 1 மினிட்டில் மட்டும்தான் கேம் ப்ளே பண்ணுவோம். அதனால் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கிங்க. இதில் 2 ஆப்ஷன் தான், சரிங்களா? ஒன்று பிக் ஆர் ஸ்மால், அப்படி இல்லை அப்படின்னா கலர்ஸு. இந்த நம்பர் பேட்டர்ன் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா இது நம்பர் கலர்ஸு. இந்த நம்பரில் அமௌண்ட் வச்சோம் அப்படின்னா இது 9 மடங்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும், சரிங்களா? அதாவது பார்த்திங்கன்னா 9x ப்ராஃபிட் கிடைக்கும், சரிங்களா? இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிக் ஆர் ஸ்மால் அப்படின்றத கண்டுபிடிக்கணும், சரிங்களா? இப்போ இந்த பிக் ஆர் ஸ்மாலை கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா கீழே பார்த்திங்க அப்படின்னா தெரியும் ஸ்மால் அப்படின்னு இருக்குது. இப்போ நான் பார்த்திங்க அப்படின்னா பிக் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 ப்ளேஸ் பண்ணுறேன், சரிங்களா? இப்போ இந்த பிக்கு வரும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லையா? இந்த பிக்கு எப்படி ப்ரோ நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க, எங்கே வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனல் இந்த இடத்துல இருக்கா? இந்த டெலிகிராம் சேனலில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ 41 பிக்கு அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல லாஸ்ட்டு 3 நம்பர் சொல்லுவேன், அப்படி இல்லைனா 2 நம்பர் சொல்லுவேன், சரிங்களா? இப்போ 41 ஸ்மால் அப்படின்னு சொல்லிட்டேன்னா நீங்கள் 41 ஸ்மால் இந்த இடத்துல பார்க்கணும். அடுத்து 41 இந்த இடத்துல வந்துட்டுருக்கும், சரிங்களா? இந்த இடத்துல ஏதாவது ஒரு நம்பர் இருக்கும். 3 நம்பர் நான் சொல்லுவேன், அப்படி இல்லைனா 2 நம்பர் சொல்லுவேன். இந்த 2 நம்பரில் 41ன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல 41 இந்த இடத்துல வந்துட்டுருக்கும், சரிங்களா? அப்போ இங்கே வர வேண்டியது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வின் பண்ணிட்டோம், சரிங்களா? இந்த மாதிரி தான் நம்ம ப்ரெடிக்ஷன் கொடுப்போம், சரிங்களா? இப்போ ரூ. 96 நமக்கு எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. நம்ம பிக்கில் தான் சூஸ் பண்ணியிருந்தோம், அதனால் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ அடுத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா 41 பிக்கு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அது வின் ஆயிடுச்சு அங்கேயும், சரிங்களா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 44 ரெட் அண்ட் பிக்குன்னு சொல்லியிருப்பேன், சரிங்களா? 44 ரெட் அண்ட் பிளாக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துலையே இருக்கும். ரெட்டு அண்டு பிளாக்கு பிக்குன்னு இருக்கா? நம்ம அந்த இடத்துல அமௌண்ட்டு கட்டியிருந்தோம், அதனால் நமக்கு அமௌண்ட்டு கிடச்சிருச்சு, சரிங்களா? இது மாதிரி தான் கைஸ் நமக்கு டெய்லி நம்ம மணியை ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். இதேமாதிரி நீங்கள் டெய்லி கரெக்டாக நம்மளோட ப்ரெடிக்ஷன் சேனலில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி எல்லா சீசனுக்கான அமௌண்ட்டு நான் கொடுத்துருவேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் இதை ஈஸியாக யூஸ் பண்ணி மணியை ஏர்ன் பண்ணிட்டுருக்கலாம். இதுக்கு ஒரு சார்ட் இருக்குது. இந்த சார்ட்டை நான் உங்களுக்கு லைவாக காட்டுறேன். இந்த சார்ட்டு படி நீங்கள் கேம் ப்ளே பண்ணணும். அப்படி கேம் ப்ளே பண்ணால் மட்டும்தான் உங்களால் நிறைய மணி ஏர்ன் பண்ணிக்க முடியும், சரிங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சார்ட் இருக்கா? இது ஃபஸ்ட் லெவல். இப்போ அந்த ஃபஸ்ட் லெவலில் நீங்கள் ரூ. 5 கட்டுறீங்க. அது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ரூ. 10 செகண்ட் கட்டணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரூ. 20 கட்டணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 4வது லெவலில் மறுபடியும் ரூ. 40 கட்டணும். இந்த சார்ட்டை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா 1, 3 அப்படின்ற ஒரு பேட்டர்ன் இருக்கும். அந்த பேட்டர்ன் எல்லாருக்குமே தெரியும். அப்படி நீங்கள் கேம் ப்ளே பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ இதில் இருக்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இது அமௌண்ட்டு நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்றது இந்த இடத்துல தெரியும், சரிங்களா? ரூ. 50 கட்டுறீங்க, அப்புறம் ரூ. 100 கட்டுறீங்க, 200, சரிங்களா? ரூ. 200 கட்டணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரூ. 400 பக்கத்தில் கிடைக்கும். அப்போ எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் கிடச்சிரும், சரிங்களா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதில் எல்லாமே கொஞ்சம் சின்ன சின்ன அமௌண்ட்டாக எக்ஸ்ட்ரா தான் கிடைக்கும். எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் எக்ஸ்ட்ரா நமக்கு மணி ஏர்ன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்.
நான் என்ன சூஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1, 3 அப்புறம் 9 அப்புறம் 27, 81 இந்த லெவலில் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா நிறையவே ப்ராஃபிட் பார்க்கலாம். அதனால் கரெக்டாக நீங்கள் சேஃப் கேம் ப்ளே பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக நல்ல மணி ஏர்ன் பண்ணலாம். சரிங்களா? அந்த சார்ட்டை நோட் பண்ணிக்கங்க. இதில் இருக்க நாள் ப்ளே பண்ணாலும் உங்களுக்கு மணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். சப்போஸ் இல்லைனா அந்த சார்ட்டு படியும் நீங்கள் யூஸ் பண்ணி மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். சரிங்களா? அவ்வளோதான் கைஸ். நம்ம அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம விட்ராவல் ரெக்கார்டெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு லைவாக காட்டுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கைஸ் இப்போ நம்ம வந்து விட்ராவல் ரெக்கார்டை கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டெய்லி எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்ற ரெக்கார்டு எல்லாமே இங்கே இருக்கும். நமக்கு டெய்லியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30,000 வரைக்கும் வந்து ப்ராஃபிட் வந்துட்டுருக்கு. அதனால் நம்ம டெய்லியுமே வந்து மணி ஏர்ன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ வரைக்கும் நான் ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன், எவ்வளோ கொடுத்துட்ருக்கேன் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இந்த இடத்துல தான் நான் கொடுத்துட்ருப்பேன். அதனால் மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லோரும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூஎஸ்டி விட்ராவல் அப்படின்ட்டு பேங்க் வந்து யாரும் அதிகமாக கொடுக்காதீங்க. முக்கியமாக யூஎஸ்டி விட்ராவல் மட்டும் கொடுங்க. அதுதான் இருக்கிறதுலே கொஞ்சம் சேஃபானது. அப்படி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து நிறையாவே மணி ஏர்ன் பண்ணலாம். விட்ராவல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல யூஎஸ்டின்னு இருக்கா, இந்த இடத்துல யூஎஸ்டி ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட யூஎஸ்டி அக்கௌண்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல TRC20 இருக்கும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட யூஎஸ்டி அட்ரஸை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டுங்க. அதுக்கு ஒரு நேம் வச்சுட்டு இந்த இடத்துல சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஐடி சேவ் ஆயிரும். அதுக்கப்புறம் கைஸ் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அமௌண்ட்டை வந்து எல்லா நேரத்தில் வந்து அப்படியே டக்குன்னு விட்ரால் பண்ணிகிட்டே இருக்கலாம். சரிங்களா? இதை தான் சிம்பிளான வே. இந்த இதை யூஸ் பண்ணி டெய்லியுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5,000 10,000 வரைக்கும் ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கங்க. யாரையும் ஃபோர்ஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. சரிங்களா? ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க.